ஐகேஸ் இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து மன்னூரில் இருக்கிற இந்த பிளேஸ்ங்க கவர்மெண்ட்டோட அக்ரி எக்கோ டூரிசம் சரிங்களா. இந்த இடத்துல தான் வந்திருக்கோம். இதோட என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடல்ட்ஸுக்கு வந்து 50 ருபீஸ் வாங்குறாங்க, சில்ட்ரனுக்கு வந்து 20 ருபீஸ் வாங்குறாங்க. பார்க்கிங் வந்து எல்லாமே வந்து ஃப்ரீ தாங்க இந்த இடத்துல. ஸோ இதுக்குள்ளார வந்து பார்த்திங்கனாக்கா என்னென்ன பிளேசஸ் இருக்குனாக்கா நம்ம சினிமா ஷூட்டிங் சென்டர் அந்த ஸ்பாட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் முயல் பண்ணை, ஆட்டு பண்ணை, இது எல்லாமே இந்த இடத்துல இருக்குன்றாங்க. ஸோ மக்களெல்லாம் கூட்டம் கொஞ்சம் நிறையவே தான் இருக்குது. எல்லாமே மேலே போயிட்டுருக்காங்க. நாமளும் வந்து மேலே போயிட்டு அது எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். போகலாங்களா? பிளேசஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. கீழே வந்து ஃபுல்லாக பார்க்கிங் இருக்குங்க, நிறைய இடத்துல இருக்குது. அந்த சைடும் இருக்குது, இந்த சைடு ரைட் சைடில் வந்து இருக்குது. சார் வந்து எது சிவா இங்கே வந்து சுத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீலகிரி தைலம், மூட்டு வெளியே அந்த யூஸ்லாமா பண்ணுற லெமன் கிராஸ். பட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தேன். என்னென்னு காமிக்கிறேன் பாருங்க. நீங்கள் பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா? முயல் ரத்த கூந்தல் எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. அது என்னன்னு தெரியல. முயல் ரத்தத்துனாக்கா முயலை கொண்டு அதோட பிளட்டில் வந்து என்ன செய்வாங்களான்னு தெரியல. அது எப்போ தலையில் தொட முடியும்? சரி, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, உங்களுக்கு காம்பினன்ஸ் அவ்வளோதான். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கனாக்கா மன்னவனூர் கொடைக்கானல்லேருந்து கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து மேலே இருக்குங்க. இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு 9:30 போல் வந்து கிளம்பணும். இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு கோர்ஸ் பண்ணிச்சு. இப்போ வந்து டைம் ஆகுது. காற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்னஸாக இருக்குது. அந்த கிளைமேட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வெயிலாகவும் இருக்குது, ப்ளஸ் வந்து சில்னஸும் இருக்குது. எல்லாம் வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. கிட்ட போய் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து டிக்கெட் வெரிஃபிகேஷனுங்க, அதான் இவ்வளோ ரஷ்ஷு. முடிச்சாச்சா போய்? இதில் பாருங்கள், உள்ள ஹார்ஸ் ரைடிங்லாம் இருக்குது. ஹார்ஸ் போயிட்டு வந்துட்டு இது வந்து இறக்கி வராங்க போலக்கு இந்த இடத்துல. கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டெப்ஸ் மாதிரி உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா செம்ம ஹைட்டாக இருக்குல்ல ஹார்ஸ், அது மேலே வந்து நம்மளால் ஏற முடியாது. இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் குதிரை, ஜெயச்சாண்டிக்கா. ஆனால் பேசின பார்த்து ரொம்ப டயர்டாக இருக்குது குதிரை. நிறைய சவாரி போயிட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். போகலாம் பாப்பா, கூப்பிட்டு போகிறேன். மக்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து வந்துட்டு இருக்காங்க. ஹார்ஸ் ரைடிங் போகணுமா? போகலாம். ஸோ நான் வண்டியில் வரும்போது சொன்னேன் இல்லைங்க, ஒரு இடத்துல வந்து லேக் காமிச்சோம்ல, அந்த இடத்துல ஹைட்டில் இருந்தோம். இப்போது அந்த லேக் கிட்ட தான் நம்ம வந்துருக்கோம். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்ஸுக்கெலாம் விளையாடுறதுக்கு நிறைய இடம் வச்சுருக்காங்க. அதிகமாக இல்லை, நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம ஊர் பார்க்கில் ஜன்னலில் இருப்பாங்கள்ல கிட்ஸ் பிளே ஏரியா, அந்த எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஹேண்டில் சுற்றுறது, கால் எக்ஸசைஸ் பண்ணுறது, அப்புறம் உட்காந்து ஜம்பிங் மாதிரி விளையாடுறது, இது எல்லாமே இருக்குது. நிறைய வுட்டில் வந்து சிட்டிங்க்காக வந்து இந்த மாதிரி இடம் நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. ஈவினிங் டைமில் வந்தால் உட்காரலாம். பட் இப்போ இந்த டைமில் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. ஹார்ஸ் ரைடிங் போயிட்டு இருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இந்த இடம் வந்து ஷூட்டிங் பாயிண்ட்னு சொன்னால அதுதான் நம்ம வரப்போ பார்த்தோம்ல, ரொம்ப வந்து ப்ளைனாக இருக்குது. அந்த மரங்களும் அதிகம் இல்லாமல் இப்போ எல்லாமே வந்து கொஞ்சம் புல்லெல்லாம் காஞ்சி போயிருக்குங்க. அதை வந்து பச்சையாக அந்த ரொம்ப பசுமையாக இருக்கிறப்ப வந்து நட்டா வந்து சூப்பராக இருக்குது அந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு. குதிரை சவாரி கொஞ்சம் தான் இது வரைக்கும் தான் கூப்பிட்டு வராங்க. அப்புறம் அந்த இடத்துல எவ்வளோதான், இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னு தெரியல. கேட்டு பார்ப்போம் அவ்வளோக்கிட்ட. ஹார்ஸ் ரைடிங் எவ்வளோ? 200. ஸோ ஹார்ஸ் ரைடிங் போகிறதுக்கு 200 ரூபாங்க. டிஸ்டன்ஸ்லாம் வந்து இல்லை, அதுவே வந்து 200 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க.
உங்களுக்கு வாய்ஸ் கிளியராக கேட்குதுன்னு தெரியல. 2 பேர் வந்து போகலாங்க குதிரை சவாரியில். நான் கூட எதுக்கிட்ட அந்த இடத்துல நிறைய வுட்டில் வந்து இது மாதிரி சேர்மே போட்டு வச்சுருக்காங்க பார்த்தாங்க. எல்லாமே வந்து அழகாக வந்து உட்காந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்குது, சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நிறைய வந்து கார்டனிங் அது மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு வந்து எதுவும் இல்லை, பட் வந்து டூரிஸ்ட்டில் வந்து நாட் அலோவ்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க. நம்ம வந்து உள்ளார போயிட்டு பார்ப்போம். இந்த சைடு தான் வந்து இந்த முயல் பண்ணை, ஆட்டு பண்ணை இதெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம உள்ளார போயிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து நாய்ஸ் கேன்சல்ஸ் வந்து போட்டிருக்கேன், பட் எந்தளவுக்கு வந்து உங்களுக்கு கிளியராக கேட்குதுன்னு தெரியல. ரொம்பவே காற்று அதிகமாக இருந்ததால் வந்து ஒரு சில வாய்ஸ் கேட்கல அப்படின்னாக்கா மன்னிச்சுக்கோங்க. இதெல்லாம் ஆட்டு ஷெட்டுங்க, அதுவும் அந்த இடத்துல போட்டு வச்சுருங்க. ஷீப் ஷெட்டு நம்பர் 4 போட்டிருக்காங்க. இதுக்குள்ளெல்லாம் வந்து என்ன இருக்குதுன்னு தெரியல. எல்லாமே பார்க்குறதுக்கு காலியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது, எதுவும் இல்லை இந்த இடத்துல. இந்த பக்கம் இருக்குங்க, நிறைய ஒவ்வொரு ஷெட்டாக போட்டுருக்காங்க. நம்ம ஒன்றா போய்ட்டு பார்க்கலாம். இந்த ஷீப் ஷெட்னு போட்டிருக்காங்க. உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? உள்ளே இந்த இடத்துல எதுவுமே இல்லைங்க, காலியாக இருக்குது. ஒரே ஒரு அணில் அந்த இடத்துல ஓடிட்டு இருக்கு. வேறு ஷெட்டில் போய் பார்க்கலாம். இந்த ஆடுகள் எல்லாமே வந்து நம்ம ஊர்லேயே பார்த்துருக்கோம், பட் இந்த இடத்துல இருக்க ஆடுங்க எப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துலாம் பாருங்கள் கீழே, இது எல்லாமே ஆட்டோட சாணம் ஃபுல்லாக. இதை வந்து அப்படியே வந்து மக்கினதுக்கப்புறம் எருவாக வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. விவசாயம் பண்ணுறப்ப வந்து இந்த அப்படியே எடுத்துகிட்டு கணிக்கு அந்த நிலத்தில் போட்டு அதுக்கப்புறம் வந்து பயிர் விளைச்சாங்க, எல்லாம் சூப்பராக விளையும் பயிரெலாம். இந்த இடத்துல ஆடுங்கள் இருக்கிறது இல்லை. நம்ம பார்த்த ஷெட்டு எல்லாமே காலியாக தான் இருந்தது. இந்த இடத்துல எப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து ஷெட்டு போட்டுருக்குங்க, பட் உள்ளார ஆடுங்க இருக்குன்னு பார்க்கலாமா? உள்ளார ஆடுங்க இருக்குது பாருங்கள். ஒரு 10 ஆடு கிட்ட இருக்குன்னு, எல்லாமே குட்டி ஆடுங்க. தெரியுங்களா? உள்ள தெரியுதுங்களா? கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணி பார்க்குறேன். அது உள்ளே இருக்கு பாருங்கள் ஆடுங்க. இது புல்கட்டை இது ஒன்று வச்சுருக்காங்க, உள்ள அழகாக மேய்ஞ்சிட்டு இருக்கு. சரிங்க, வேறு சைடில் போய் பார்க்கலாங்களா? இந்த இடத்துல வந்து இது மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள், பட்டி மாதிரி வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இது தொட்டி பட்டி மாதிரி அடிச்சு ஆடுங்களை வந்து திறந்து விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல உள்ளார திறந்து விட்டாங்கன்னா ஆடுலாம் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக இருக்குல்ல, எல்லாம் வந்து மேயும். இந்த இடத்துல இந்த இரும்பு இதில் வச்சுருக்காங்க தொட்டி மாதிரி, இதெல்லாம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணியை வந்து தாகம் அடிச்சுனாக்கா வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். பட் எல்லா ஆடும் உள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ ஆட்டு பண்ணை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரே ஒரு பட்டியில் தான் ஆடு இருந்தது, மற்ற இடத்துல வந்து எதுவும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா ராபிட் இது போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே இருக்கான்னு பார்க்கலாமா? ராபிட் மீட்லாம் போட்டுருக்காங்க. வளர்த்து கொன்று கறியாக்கி சாப்பிட்றவங்க போல இருக்கு. ராபிட் ஷெட்டு போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே போய்ட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? சைலன்ஸ் ப்ளீஸ். ராபிட் யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூட போய்ட்டு அமைதியாக பார்த்துட்டு வெளில வந்துடும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது முயல், சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்கள் அழகாக. சூப்பராக இருக்குங்களா? இந்த முயல் அழகாக படுத்துட்டு இருக்கு, தூங்குற மாதிரி இருக்கு. இந்த முயல் பாருங்கள், பெரிய முயல் தான், மூச்சவன் போல் இருக்குது. ரொம்பவும் வந்து நம்ம மூச்சவனப்போ பண்ணுவோம்ல அதே மாதிரி பண்ணிருக்கு இந்த முயல். இந்த முயல் பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா வந்து வெள்ளை கலரில் இருந்தது, இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் இருக்கு. எங்கே இருக்குது? உள்ளே இருக்கா? ஆமாம், உள்ளார பாருங்கள் நிறைய குட்டி முயல் இருக்குது. 1, 2, 3, ஒரு 5-6 முயலுக்கு மேலே குட்டி முயல் இருக்குது. இது வந்து பெரிய முயல் சாப்பிட்டுட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி தாங்க இருக்குது. இந்த ஒரே மாதிரி வந்து ஒரு மாதிரி சிமெண்ட் கலரில் நிறைய குட்டி முயல் இருக்குங்க. இங்கே வந்து பெரிய முயல் இருக்குது, உள்ளார குட்டி முயல் 5-6 முயல் அந்த மாதிரி இருக்குது. இதுவும் நல்லா தூங்கிட்டு இருக்குங்க முயல். எல்லாமே அசை போட்டு படுத்துருக்கு பாருங்கள் அழகாக. இங்கே பாருங்கள் எல்லாம் குட்டி முயல் தூங்கிட்டு இருக்கு.
இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி ஒரே வகை இணையம்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வெள்ளம். ஸோ இந்த பக்கம் இதுதாங்க ஓவரால் அந்த முயல் பண்ண 1 2 3 ரோலை வந்து வச்சுருக்காங்க. இந்த முயல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு. எல்லாம் பஞ்சு முட்டை என்ன சொல்கிறது, வெண்பஞ்சு கடலில் சூப்பராக இருக்குது பார்க்குறது. இது சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் வச்சுருக்காங்க. பட் அதுக்கு சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்குது. நல்லா ஜாலியாக படுத்துட்டு இருக்கு. இதுவும் அப்படி தாங்க இருக்குது. எல்லாமே வந்து ஒரே மாதிரி. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அங்கே பார்த்தது தான் நிறைய முயல் இருக்குங்க. இதெல்லாம் வளர்த்து வந்து அப்படியே வந்து இங்கேயே வந்து மீட்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க போல இருக்குது. மேலே உட்காந்துருக்கு இந்த இடம். ஸோ இந்த சைட்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அழகாக இருக்குல்ல பார்க்க. குட்டி மண் சூப்பராக சாப்பிட்டாங்க. திரும்பிடுச்சு. காது மட்டும் பாருங்கள் பிங்க் கலரில் இருக்குது. இந்த மயிலுக்கு இவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆ ஆமாம், எல்லாம் தூங்குதுங்க இந்த பக்கம் இருக்க மயிலும். சாப்பிட்டுட்டு இருக்குங்க இந்த மயில். ஓடிடுச்சு. பாப்பா கிட்ட கை காமிக்காத, ஓடிடுது. ஸோ இதெல்லாம் பாருங்க அழகாக படுத்துட்டு இருக்கு இந்த முயல்லாம். எல்லா இதுவுமே வந்து சாப்பாடு பாருங்க. ஒரு கிண்ணத்துல தண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து சாப்பாடு வச்சுருக்காங்க. எல்லாமே இதெல்லாம் வந்து ஒயிட் கலர். அந்த இது பாருங்கள் ரொம்ப பெரிய சைஸில் இருக்குது. நம்ம சரி இவ்வளோ பெருசாக இருக்குல்ல. காது ஃபுல்லாக பாருங்கள் நல்லா பிங்க் கலரில் இருக்குது. இவ்வளோ அழகாக சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இங்கே இருக்கிற முயல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரே கலரில் இருக்குங்க. தெரியுதுங்களா? நிறைய முயல் இருக்குது. என்ன பார்த்துச்சா? எல்லாமே தூங்குற மாதிரியே இருக்குங்க. எல்லாமே தூங்கிட்டு இருக்கு. சரி ஓகேங்க, அவ்வளோதான். ஃபுல்லாக பார்த்தாச்சு. நம்ம அடுத்து வெளியில் போகலாமா? முயல் பண்ண பார்த்தாச்சு. ஆட்டு பண்ணையில் தான் வந்து ஒரே ஒரு இது ஷெட்டில் மட்டும்தான் ஆடுகள் இருந்தது. ஒரு 10 ஆடு கிட்டே இருந்தது. எல்லாமே குட்டி ஆடு, பெரிய ஆடு இருந்து நம்ம பார்க்கல. இந்த முயல்லாம் வளர்த்து என்னங்க செய்வீங்க? மீட்டு தான், ஃபுல்லாகவே மீட்டு தானண்ணா? ஓகே. இது வந்து ட்ரைனிங் எடுத்து போனவங்க மட்டும் நாங்கள் சேர் பண்ணுவோம். ஓகே. அவங்க வாங்கி கொண்டு போய் அதை மீட் பர்பஸ் அவங்க பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் இனப்பெருக்கத்தை கொஞ்சம் அதிகம் பண்ணி ஓகே கொஞ்சம் வெயிட்டிங் ஏற்றி ஓகே அவங்க மீட் பர்பஸ் அவங்க பண்ணிக்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் சாப்பாடு அந்த இதில் கிணத்துல போட்டு வச்சுருங்க அதுதானா? இல்லைன்னா அந்த முயலுக்குன்னு சொல்லி வர தீவனம் அது. ஓகே, தீவனம். ஓகே. நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா பொருளும் அங்கே இருக்குது. நவதானியம் கம்ப்ளீட். ஓகே. இது தனியாக இந்த கேரட்டு அந்த மாதிரிலாம் போடுவாங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் வெறும் இந்த தீவனம் மட்டும்தான்? இல்லை இங்கே நவதானியம் போடுறதுக்கு இந்த நவதானியத்தில் மக்காச்சோளம் கடல் பின்னாக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஓகே கரெக்டாச்சு எங்களுக்கு வந்து பெராட்டா கொடுத்துருவாங்க. ஓகே. ஒரு 2 மணிக்கு நாங்கள் இங்கே வந்து எங்கிட்ட என்ன பச்சை என்ன மற்ற புல் போடுவோம். சில லூசான் இருக்கும். லூசான்னு சொன்னால் இது வந்து இந்த குதிரை மசாலான்னு பேர் தமிழ். ஓகே ஓகே. அது வந்து நாங்கள் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. அது வந்து 2 மணிக்கு ஒரு டைம் போடுவோம். ஓகே. இங்கே எல்லாமே டைமிங் தான். ஓகே. 8 மணிக்கு பெல்லட்டு போடணும். ஓகே.
ஒரு 2:30 மணிக்கு மாதிரி பாப்பா எனக்கு பச்சை தீவனம் போடுவோம். அப்புறம் 4 மணிக்கு மாதிரி பெல்லட் கொடுப்போம். ஓகே. தண்ணியை பார்த்து ஊற்றிக்கணும். 3 நேரம் ஊற்றிக்கணும். காலை மதியம் மாலை 3 மணி. ஓகே. ஒரு முறையில் வந்து நீங்கள் வளர்க்கணுன்னா எவ்வளோ காலம் வளர்ப்பீங்க அந்த மீட்டுக்கு? எத்தனை மாதம் வரைக்கும்? மீட்டுக்கு சாப்பிட்றாங்க 3 மாதம் ஆகணும். 3 மாதம் ஆகணும். 3 மாதம் ஆகணும். குட்டி முயலேருந்து 3 மாதம் வரைக்கும். குட்டி போட்டது 3 மாதம் ஆகணும். அது மீட்டுக்கு கறி சாப்பிட முடியாத அளவுக்கு 3 மாதம் ஆகும். ஓகே. 3 மாதம் வந்துச்சுன்னு சொன்னால் கறி சாப்பிடலாம். ஓகே. இங்கே கறியெல்லாம் எவ்வளோ கிலோ போகுது இது முயல் கறி? இங்கே நாங்கள் வந்து முயல் அறுக்கிறதும் கிடையாது, கிலோ கணக்கில் கொடுப்பதும் கிடையாது. ஓகே ஓகே. நான் முதல்ல சொன்னேன்ல, முயல் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகிறவங்க மட்டும். ஓகே ஓகே. அவங்க வாங்கிட்டு கொண்டு போய் அதை மீட் பண்ணுறது சாப்பிடுவாங்க. ஓகே ஓகே. பெரிய ஹோட்டலுக்கு அங்கே இங்கே மொத்தமாக ஓகே ஓகே. அவங்க மீட் பர்பஸ் அவங்க பண்ணிக்குவாங்க. சரி ஓகே. நாங்கள் எங்கள் லோக்கலுக்கோ மற்ற விசிட்டர்ஸ்க்கோ நாங்கள் முயல் கொடுக்குறது கிடையாது. ஓகே ஓகே. சரி ஓகேங்க, நன்றிங்க. உங்கள் பேர்? என் பேர் ராமர். ஓகே, தேங்க்ஸ் ஐயா, நன்றி. ஓகே, இந்த முயல் பண்ணையோடைய பற்றி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அப்படியே போலாங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஆடுலாம் வந்து பண்ணைங்க வெளியில் அவுத்து விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஆடுங்களா இருக்குது. கிட்ட போய் பார்க்கலாமா? ஒயிட்லாம் இருந்தால் இந்த மாதிரி கிரே ஷேடாக இருக்கா, இல்லை அழுக்காக இருக்குது. க்ளோஸ்லாம் போகக்கூடாது. எல்லாம் புல்கள் மேய்ஞ்சிட்டாங்க தூரத்தில். பட்டியில் வந்து இல்லை, 10 நாளைக்கு எல்லாமே வந்து திறந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஓப்பனாக வந்து புல்கள்லாம் வந்து நிறைய மேய்ஞ்சிட்ருக்கு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே வந்து ஆட்டு பண்ணை வந்து பார்த்தாச்சு. இப்போ முயல் பண்ணி பார்த்துட்டு அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனாக்கா நமக்கு கீழே வந்து லேக் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹார்ஸ் ரைடிங், கிட்ஸ்லாம் வந்து ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறதுக்கு வந்து அந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த பக்கம் போய் பார்க்கலாங்களா? எஸ், இப்போது ஹார்ஸ் ரைடு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இது வந்து கொஞ்சம் தூரம் தான், நான் என்ன சொன்னேன்ல, ஒரு 100 மீட்டருக்குள்ளே தான் இருக்க டிஸ்டன்ஸு. ஹார்ஸ் வந்து அந்த பக்கம் போயிட்டுருக்காங்க. அதை வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம ரைடு போவோம். ஒரு ரைடுக்கு வந்து 200 ரூபா வாங்குறாங்க. ஸோ பாப்பா வந்து ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன், அதனால் ஒரு ரைடு போயிடும். ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்கோம், அவர் வந்தோடனே கிளம்பிடலாம். ஸோ வந்தாச்சுங்க, ஹார்ஸ் கூட்டிகிட்டு வந்துட்டார். நம்ம இது மாதிரி ஸ்டெப்ஸ் வழியாக மேலே ஏறி உட்காரலாம். 2 பேர் போகலாம் ஒரு ரைடுக்கு. போகலாமா? அப்போ பார்த்துறேன். உட்காரு. ஃப்ரண்ட்டு இன்னும் முன்னாடி போகணும். நல்லா முன்னாடி போ பாப்பா, முன்னாடிலாம் முன்னாடி தள்ளி உட்காரு. ஓகே, உட்காரலாமா? ஒரு நிமிஷம். ஓகே, இந்த இடத்துல. ஓகே ஓகே, ரெடிங்களா? கிளம்பலாமா? ஐயோ, ஆடுங்க பயங்கரமாக இருக்கு. கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிருங்க மக்களே. கீழே கீழே வேற மாதிரி கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. ஓகே ஓகே. பிரியா, வீடியோ அதில் எடு. ஃபுல் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தாங்க உட்காரணும், முடியல. ஸோ இந்த இடம் வியூஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. பட் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இந்த இடம் போகிறதுக்கு. பாப்பா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? இங்கே பாருங்கள், ஒரு பெரிய குரூப் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நமக்கு இந்த ஒரு இது போகிறதுக்கே பயமாக இருக்குது. பாப்பா நல்லா ஸ்டடியாக உட்காரு. சாஞ்சி உட்கார், முன்னாடி செய்யாத. ஓகே, திரும்புறதாங்க பயமாக இருக்கு. எப்படி திரும்ப போகிறாங்க தெரில. அவ்வளோதான்ண்ணா.
ஓகே நேரம் ஓகே வா திரும்பி வச்சுங்க வெற்றிகரமா ஃபோட்டோ அதை எடுக்கிறாங்க பிரியா பிரியா ஃபோட்டோ எடுக்கிறியா சிவா எங்க ஃபோட்டோ எடுக்கா வாங்க இந்த ரைடு வந்து ரொம்பவே பார்த்து போனுங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து இந்த குதிரை சவாரி போகிறேன் அதனால் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஏன்னா ஆட்டி ஆட்டி போகிற பேலன்ஸ் பண்ணது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது பாப்பா சாயாமல் நேராக உட்காரு பாப்பா நீ ரைட் சைடு சாயிற நேராக உட்காரு பாப்பா ஓகே அவ்வளோதாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனாக்கா ரைட் முடிஞ்சிடும் கிட்ட வந்தாச்சுங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போய்ட்டு நம்ம இறங்கிடலாம் வெற்றிகரமாக இந்த ரைடு முடிஞ்சாச்சுங்க பிளேஸுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம இறங்க போகிறோம் ஓகே இறங்கிடலாமா அப்புறம் நம்ம வந்து ஹார்ஸ் ரைடு போய்ட்டு வந்தோங்க ஃபஸ்ட் டைம் வந்து ஹார்ஸ் மேலே உட்காரதால வந்து கொஞ்சம் பயமாக பதட்டமாக இருந்தது ஏன்னா கிட்னு குழந்தை வேறு இருக்கலாம் அதனால் சேஃப்டியாக போய்ட்டு வந்தோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருந்தது அங்கே போகிறப்ப வந்து பார்த்தா நடக்கிறப்போ ஒரு சில இடத்துல சாயிற மாதிரி கீழே வேறு மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு பட் சூப்பராக நம்ம போய்ட்டு வந்து முடிச்சுங்க அந்த ஸோ அவ்வளோதாங்க இந்த பிளேஸஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லை இதனால மெயினாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஆட்டு பண்ணை முயல் பண்ணை அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோட்டோ ஷூட்டு இந்த ஆர்ட் சைடு அதுக்கப்புறம் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது அந்த லேக் இப்போ வந்து இந்த லேக் வந்து ரொம்பவே வந்து தண்ணி இல்லாமல் வற்றி போயிருக்கு பட் சீசனிங் டைமில் வந்தாக்கா வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி இருக்குது அந்த இடத்துல ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அதிக நேரம் வந்து நம்ம வரும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் வந்து நான் இன்னொரு பிளேஸில் போய்ட்டு சந்திக்கலாம் அனிதன் பை ஃப்ரம் கார்த்திக் பாய்